ஸோ மக்களே ஒரு 2-3 வருஷமா வந்து சோழன் தமிழ் பையன் வர போறான், சோழன் கூட தமிழ் பையன் வர போறான் அப்படின்னு கதை என்ன தெரியுமா? கடைசியா அந்த அனிமே வந்துட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். ஆனா அனி உலகவே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே சோழலிங் மாதிரி தான் இருக்கா ப்ரோ, ஒண்ணுமே மாறியா ப்ரோ அப்படின்னு கேட்டா எல்லாமே மாறிதானா இருக்குது. கதையை இப்பதான் ஆரம்பிக்கிறேன். ஆனா இது என்ன ட்விஸ்ட்னா திங்க் சோழலிங் மாதிரி தான் இருக்குது. சோ இதை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்றது எனக்கே தெரியல, ஏன்னா வந்து அப்படி இருக்குது இந்த அனிமே. சோ எனிவே இந்த வீடியோல இந்த அனிமே எப்படி இருக்க போகுது, இந்த அனிமே யாருக்கெல்லாம் செட் ஆகும் யாருக்கெல்லாம் செட் ஆகாது, உண்மையிலேயே சோழலிங் கூட தம்பி மாதிரி தான் இருக்கானா இல்ல படுக்க போட்ட அம்பி மாதிரி தான் இருக்கானா அப்படிதான் பார்க்க போறோம். தப்பாக்குதுண்ணா. சோ எனிவே சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி கமெண்ட் செக்ஷன்ல நீங்க அப்படினா ஹைப் பட்டன் गाइस அதை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க, ஓகேவா? சோ எனிவே சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் வாட்ஸ் வீடியோக்கு போலாமா? சோ முதல்ல வந்து அனிமோட என்ட்ரி தான். சோ வந்து நம்ம சோழலிங் என்ட்ரியோ இந்த என்ட்ரி கொஞ்சம் வந்து வேறுபாடா இருக்கும். நம்ம சோழலிங் என்ட்ரில வந்து கடைசியான ஹீரோஸ் ஆவாரு, லைக் ஃபர்ஸ்ட் எபிசோட் கடைசியில ஹீரோஸ் ஆவான். பட் இந்த எபிசோட் வந்து இந்த அனிமோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துல ஹீரோ செத்துருவான். லைக் சாவ விட மாட்டான், ஒரு பாம்பு கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். அந்த பாம்பு வந்து ஒரு பாம்பால வந்து ஒரு தாக்கப்படுவாரு. சோ கால் எல்லாமே பிதிங்கிரும். சோ அது மட்டும் இல்லாம தலைவர் கும்பலே ஏமாத்திடுவானுங்க. சோ நம்ம ஹீரோக்காரன் அது ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திங்க் சேர்ந்து வந்து நீங்க போங்கடா அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டு பார்த்தா உள்ள பார்த்தா பெரிய பாம்பால வந்து சாவடிக்க திட்டம் போடுவான் வெளில இருக்கிற ஓனர். சோ அதை நம்ம ஹீரோக்காரனும் போய் நம்ம ஹீரோக்காரனும் வந்து அந்த பாம்பு கிட்ட அடி வாங்கி கால் எல்லாம் இழந்துருவான். சோ கரெக்டா அப்படி இலக்கதான் வந்து வானத்துல ஒரு பறவை ஒண்ணு வரும், பறவைல ஒரு காக்கா போல. அந்த காக்கா வந்து ரெண்டாவது வாய்ப்பு கொடுக்கண்டா. லைக் வந்து இந்த சீனை பொறுத்த வரையும் சோழலிங் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். அந்த சீனை பாத்தீங்க அப்படின்னா பார்த்தா சூப்பரா இருக்கும். அதே வந்து சோழலிங் கூட ஒப்பிட்டீங்க அப்படின்னா என்னடா சீன் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அதனால வந்து இறந்து உயிர் எழுத லைக் வந்து இந்த கொரியனுக்கு வந்து இறந்து உயிர் எழுத என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியலடா. சும்மா எந்த அனிமேத்தாலும் செத்து பழகிறானுங்க, சோழலிங் தான் பண்றாங்க, இதுலயும் அப்படிதான் பண்ணி வச்சிருக்கானுங்க. சோ இப்போ வந்து எப்படியோ வந்து ஜிங்குல ஜின்ஜாசான் அப்படின்ற மாதிரி ஒரு நேம், ஜின்னாசான்ல ஜோஹன், ஓகேவா? சோ வந்து சோழலிங் பேரு ஜிங்கு, இவர் பேரு ஜோஹன், ஓகேவா? சோ அனிமேல தான் கொஞ்சம் வந்து பட்ட தெளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அனிமே நேம்லயே வந்து கொஞ்சம் பட்ட தெளிச்சு வச்சிருக்காங்க. ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி தான் இருக்குது. சோ இப்போ அப்படி நம்ம ஹீரோக்காரன் உயிர் தெளிறான். உயிர் தெளிந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா அப்படியே ஃபுல்லா வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாது, லைக் நம்ம சோழலிங் மாதிரியே. ஆனா இங்க தான் வந்து நம்ம ஆத்தர் வந்து கொஞ்சம் வந்து ட்விஸ்ட் கொடுப்பாரு. அதாவது வந்து இதுக்கப்புறம் வந்து கதை எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நீ கன்ஃபார்ம் சோழலிங்னு கணிச்சிருவீங்க. தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா அங்க இருந்து அப்படியே பாஸ்ட் கூட்டிட்டு போயிடுவார். லைக் வந்து நம்ம ஹீரோ சாவான் தெரியுமா, அப்பெல்லாம் லைக் வந்து நம்ம ஹீரோக்காரன் 2036 2040 அப்படின்ற மாதிரி இருப்பான்டா. அதாவது வந்து இன்னில இருந்து 15 வருஷம் முன்னாடி இருப்பான், புரியுதா? ஃபியூச்சர்ல இருப்பான். சோ இந்த இறந்து உயிர் தெழுவான், அந்த காக்காவால உயிர் தெழுவான் தெரியுமா, அப்படி உயிர் தெழும் போது 2025 வந்துருவான். அதாவது வந்து 15 வருஷம் பின்னாடி வந்துருவான். என்னடி இது? சோ அப்படியே வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு சில பவர்ஸ் கிடைக்கும். அதை பார்த்து நம்ம தலைவர் ஃபர்ஸ்ட் என்னடா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதுக்கு அவன் புரிஞ்சுப்பான், ஓகே இது வந்து ஸ்கில்ஸ் வளர்க்குறான் போல, சரி ஓகே இது ஒரு பவர் தான் போல அப்படின்ற மாதிரி அவன் வந்து அவனுக்கு தெரிஞ்சு போயிடும், ஓகேவா? சோ அப்படியே கதை இதுக்கப்புறம் எங்க இருந்து போவோம்னு பார்த்தா கல்லறிகள் தோண்டும். அதாவது வந்து டாம்பு அப்படின்றானுங்க. டாம்புனா வந்து கல்லறிகள், ஓகேவா? லைக் வந்து நம்ம சோழலிங்ல வந்து ஜிங்கு இருக்காங்க தெரியுமா, ஜிங்கு எப்படி வந்து டஞ்சன் பயன்படுத்தி அது உள்ள போயிட்டு அந்த ஏலியன்ஸ் எல்லாம் மான்ஸ்டர் சாவடிச்சு புதையில எடுக்கிறானோ, அதே மாதிரி இவன் டாம்புள்ள போயிட்டு அங்க இருக்கிற மான்ஸ்டரை சாவடிச்சு அங்க இருந்து புதையில எடுப்பான். ரெண்டுமே வந்து மான்ஸ்டர் அழிக்கிறதா புதையல் எடுக்கிறதா, ரெண்டுத்திலயும் வந்து வேற சேஞ்ச் கிடையாது. ஆனா வந்து உள்ள போற வாசல் இருக்குல்ல, அந்த வாசலுக்கு மட்டும் இதுல டாம்பு அதுல வந்து டஞ்சன், ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குடா, ஓகேவா? சோ இத வந்து கதை எதை நோக்கி போகணும் பார்த்தா இதுக்கப்புறம் 15 வருஷம் போயிட்டு வேண்டானா 15 வருஷம் பின்னாடி வந்தோனே இவனை வந்து ஒருத்தன் வந்து ஏமாத்தி வந்து டஞ்சன் உள்ள போறா திங் வந்து நல்ல டஞ்சன் அப்படி சொல்லிட்டு அமுச்சு விட்டுருப்பான் தெரியுமா ஹீரோக்காரனை. சோ நம்ம ஹீரோக்காரன் அந்த ஓனர் நம்மளை ஏமாத்திட்டான், அந்த ஓனரை போட்டு தள்ளும் அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னோட 15 வருஷம் முன்னாடி எவன்லாம் நம்மளை போட்டு அடிச்சானோ, எவன்லாம் வந்து என்னை போட்டு அடிச்சு மிதிச்சானோ அவங்க எல்லாம் திருப்பி நான் போய் அடிப்பண்டா அப்படின்ற மாதிரி கதை ஆரம்பிக்குதுடா. இது ஒரு மொக்க ஒரு பீ அலையா வந்து அனிமே இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. இஷ்டத்துக்கு பேண்ட் வைக்கிற சார், என்ன சார் வார்த்தை பேசுறீங்க? அதுக்கப்புறம் வந்து லெவலை போடல சோழலிங்க பொறுத்தவரையுமே வந்து ஃபர்ஸ்ட் லெவல் இவன் எஸ் ரேங்க் இவன் ஏ ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு லெவல் 6ல் வந்து யார் பவர்ஃபுல் அப்படின்றத பிரிப்பானுங்க. பட் இந்த அனிமேல எப்படி அப்படின்னு பார்த்தா எவங்கிட்ட வந்து அதி உயர்ந்த பழைய பொருட்கள் இருக்கோ அவன் தான் வந்து சக்தி வாய்ந்த அப்புறம் மாதிரி சொல்லுவானுங்கடா. லைக் வந்து நீ 50 வருஷம் முன்னாடி வச்சிருக்க அண்டா வச்சிருக்கியா, 50 வருஷம் முன்னாடி இருக்க கதவு வச்சிருக்கியா, 50 வருஷம் ஜல்லி கரண்டி வச்சிருக்கியா அப்படின்னா நீ தான் பெரிய ஆளு. ஸோ அப்படி எவெல்லாம் போயிட்டு மான்ஸ்டர் அழிச்சிட்டு எவெல்லாம் வந்து அதிகமான தங்கத்தையோ வைரத்தையோ புதையில வச்சிருக்கானுங்களோ அவன் தான் வந்து பவர்ஃபுல்லானவன் அப்படின்ற மாதிரி இந்த அனிமேல ஒரு கேரக்டர், ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சோழலிங்ல இருக்கிற ஜிங்குக்கும் இந்த ஜோஹனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தான் பார்ப்போம். சோ முதல்ல நம்ம ஜிங்கு பொறுத்தவரையுமே வந்து கொஞ்சம் வந்து கைண்டானவன், அவ்வளோ வந்து காமெடி எல்லாம் பண்ண மாட்டான், எப்பயுமே உருன்னு இருப்பான். பார்க்கும்போதே வந்து கூஸ் பம்ஸ் ஆகும், அப்படியே அனிமே எல்லாம் தெளிச்சு வச்சிருப்பானுங்க. ஆனா அப்படி இந்த அனிமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் பார்க்கும்போதே வந்து ஒருத்த காண்டாவது, ஏன் காண்டாவதுன்னு தெரியல, மேபி வந்து நான் சோழலிங் ஜிங்கு மேலே கொஞ்சம் காண்டா இருக்கேன், அதே முகம் இவன் மேல பார்க்கறதுனால இன்னும் காண்டா
காண்டாவதான் எனக்கு தெரியல. ஆனாலுமே எனக்கு காண்டாவது. அண்ட் சேம் டைம்ல வந்து நம்ம ஈரக்கால சொல்ற அளவுக்கு வந்து கைண்டானவனா கிடையாது. இவன் லைக்கா வந்து ஒரு மாதிரி செடிட்டிக்கான கேரக்டர் சார்ந்தவன். லைக் வந்து ஒரு எல்கே கேரக்டர் நினைச்சுக்கோங்களா. ஸோ கொஞ்சம் வந்து லூசு கியூட்டி மாதிரி பண்ணுவோம். பார்க்கும்போது நம்மளுக்கே காண்டாகும். சில நேரத்தில் வந்து வெறுப்பு கூட ஆகிடும். பட் இருந்தாலும் ஃபைட் எல்லாம் இருக்குது. அந்த ஃபைட் எல்லாம் சூப்பராகவும் இருக்கு அப்படின்றதுனா சொல்லுவோண்டா. ஓகேவா. அண்ட் சேம் டைமில் வந்து ஓகே ப்ரோ அப்போ வந்து சோழலிங் மாதிரியே இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டால் அந்த ஃபைட்டு அனிமேஷன் மட்டும் தானே சோழலிங் மாதிரியே இருக்கு. ஓகேவா. ஸோ மேபி சொல்லலாம் இல்லை ப்ரோ இது டஞ்சனா வருது ப்ரோ இதுலேயே வந்து உடனே நான் போகிறேன் மான்சர் அழிக்கிறானே அப்படின்னு கேட்டால் ஆமாம் உள்ளே போகிறான் மான்சர் அழிக்கிறான் எல்லாம் வந்து ஓகே தான். நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா அனிமேஷனே கேவலம் பண்ணி வச்சிருக்காங்க. லைக் நம்ம ஹீரோ மூஞ்சி வருது. ஹீரோ மூஞ்சி பார்க்கும்போது காமெடியா இருக்குது. டேய் என்னடா மூஞ்சி இது இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அவன் முகமே அப்படி இருக்குது. அவன் என்ன அனிமேஷன் பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியல. அவன் பார்க்கும்போது முகமே சிரிப்பு புண்டியாகுதுடா. அவன் முகம் பார்க்கும்போது நல்லா இல்ல. பார்க்கும்போதே வந்து என்னடா ஒரு மாதிரி சிரிக்கிறான் ஒரு மாதிரி முறைக்கிறான். அந்த கேரக்டரே அப்படிதானா இல்ல வந்து நல்லா அனிமேஷன் பண்ண நினைச்சிட்டு கடைசியா வந்து அனிமேஷன் காசு எல்லாம் மொக்கையா பண்றாங்களா அப்படின்னு தெரியல. இவனெல்லாம் வந்து ஜின்ஹோ கூட ஒப்பிடும் போதே வந்து வாய் கூசுது எனக்கு. அப்படிதானா இருக்குது. காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா. காஜு மச்சி நீனு. ஸோ அனிமேஷனை பொறுத்த வரையுமே வந்து அவுட் சைடு வேர்ல்டில் லைக் வந்து நம்ம அவுட் சைடு வேர்ல்டில் வந்து அப்படி தான் இருக்கு. பட் வந்து ஃபைட்னு வரும்போது அனிமேஷனை கூட்டுவாங்களா இதே அனிமேஷனோட போவாங்களா அப்படின்னு தெரியலடா. ஆனால் சோழலிங்கை பொறுத்த வரையுமே நான் சோழலிங்க ஆரம்பிக்கும்போது சோழலிங்க பீக்னே எனக்குமே தெரியாது. ஓகேவா. ஸோ சோழலிங்க ஆரம்பிச்சு அப்போ தான் பீக்லேயும் போச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு காசு ஏர்னிங்ஸும் பண்ணல. மீன்ஸ் ஓனரே சொல்றப்பா சோழலிங் சீசன் 2 முடிகிற வரையுமே வந்து பீக்கில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுக்கு சூப்பராக அனிமேஷனை கொடுத்துருப்பானுங்க. ஸோ அதனாலே உடனே ப்ரோ அப்படின்னா சொல்ல ப்ரோ சோழலிங் நல்லா ஓடிச்சு ப்ரோ அதனால சூப்பராக அனிமேஷன் கொடுத்தாங்க ப்ரோ அப்படின்னா சொல்லாதீங்க. அதெல்லாம் வந்து நியாயமே கிடையாதுடா. ஏன்னா சோழலிங்ல எழுதுனா ரைட்டுக்கும் சரி அந்த சேம் டைம்ல அனிமே ப்ரொடக்ஷன் கம்பெனிக்குமே சரி அந்த அனிமே அவ்வளோ பீக்கு போகும் சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் வர அனிமேஷன் லைக் சீசன் 3 சீசன் 4 வரும்போது தான் நம்ம அதுக்கப்புறம் அனிமேஷன் பத்தி வந்து பேசணும். லைக் வந்து கொஞ்சம் முட்டு கொடுக்கலாம். ஆனால் இப்பெல்லாம் முட்டு கொடுக்க முடியாது. சோழலிங்கோட 2 மடங்கு 3 மடங்குல 4-5 மடங்கு அனிமேஷன் கம்மியா இருக்குது. ரொம்ப டம்மியாவும் இருக்குது. ஸோ கதைகள் ஒவ்வொன்று ஒன்றா இருந்தாலுமே அனிமேஷன்கள் ஒன்றா இருக்குமா அப்படின்னு கேட்டால் நான் கழுவி ஊற்றிட்டு போயிடுவேன். அனிமேஷன் கேவலமா இருக்குது. அவன் முகம் பார்க்கும்போதெல்லாம் அவன் தனக்கு வெறுப்பாகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கதை வயசா போனோம் அப்படின்னு பார்த்தா அந்த அனிமேல கதை இருக்குமா இல்ல சோழலிங் மாதிரி எடுத்துட்டு போடுவாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து இன்னி வரையுமே வந்து சோழலிங் கொஞ்சம் பேரை ஏற்பாடுது அப்படின்னு பார்த்தா உள்ள கதை இல்ல அப்படின்னாலும் மட்டும் தான். ஏன் ஒரு அளவுக்கு வந்து நானே சோழலிங் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா உள்ள கதையே இல்லடா நான் ஏன்டா பார்க்கணும் அப்புறம் தான் நான் யோசிப்பேன். ஓகேவா. ஸோ அதே மாதிரி டாப் இருக்கீங்க நான் யோசிப்பேன் உள்ள கதையே எல்லாம் நான் ஏன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போயிடுவேன். கதை இருக்கிற அனிமேஷன் வேற வெறும் ஆக்ஷன் மட்டும் வச்சு எடுத்து போற அனிமேன்றது வேற. டேய் என்னடா மூஞ்சி இது இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. கதை இல்லைனா வந்து ஆக்ஷனே வந்து வராது. லைக் வந்து இப்போ எப்படி ஒன் பீஸ்ல ஒன் பஞ்ச் மேன் போச்சோ அதே மாதிரி தான் அதுவுமே ஆகும். ஓகேவா. ஸோ என்னதான் ஒரு அனிமேல ஊந்து அனிமேஷன் அள்ளி கொட்டினாலுமே உள்ள கதை இல்லைனா அந்த அனிமே நக்கிட்டு போயிடும் தான் உண்மை. ஆனால் உடனே வருவீங்க சொல்லுவீங்க ப்ரோ சீசன் 3 பாரு ப்ரோ சீசன் 4 பாரு ப்ரோ கதை சூப்பராக இருக்கு ப்ரோ அப்படின்னு. ஸோ வரட்டும் பேசுவோம் வந்தா வந்து நல்லா பேசுவோம். ஓகேவா. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வீடியோ என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தா இந்த அனிமே வந்து சோல்விங் ஃபேன்ஸுகளுக்கு ஏற்ற ஒரு அனிமேவா கேட்டா கொஞ்சம் ஒரு ஏற்ற அனிமே நான் சொல்லுவேன்டா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நல்ல பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த அனிமே தமிழ் விளையாட போது மேபி வந்து இந்த மாசோட எண்டில் வர அதிகமாக சான்ஸ் இருக்குடா. ஸோ அந்த அனிமே தமிழ் டப்லையும் வரப்போது முடிஞ்ச இந்த அனிமே தமிழ் டப்ல ரிவ்யூ போட பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேசணும் அப்படின்னா வேற எதுவும் பற்றி பேசுகிற மாதிரி இல்லைடா. ஸோ வந்து ஒரே ஸ்டோரி தான் போவோம். நம்ம ஜின்ஹோ என்ன பண்ணுவான் ஐ திங்க் வந்து உயிர் தெழுந்தோடனே வந்து அதே இடத்துல சண்டை போடுவான். ஆனால் இவன் என்ன பண்ணுவான் அப்படியே உயிர் தெழுந்து 15 வருஷம் பின்னாடி வந்து போய் சண்டை போடுறான் அவ்வளோதான். ஸோ மற்றபடி வந்து அவ்வளோ பெரிய வந்து பேசுறாங்கன்னா இல்லை ஓரளவுக்கு பார்த்தா சோழலிங்கும் இதுவும் ஒப்பிடுற மாதிரி தான் இருக்கு. ஆனால் வந்து அனிமேஷன் குவாலிட்டியில் பார்க்கும்போது வந்து சோழலிங்கம் எவ்வளோ வந்து பீட் பண்ணுவான் இந்த அனிமேவை. ஸோ அதனால இந்த அனிமே சோலோ லெவலிங் மாதிரியான ஒரு அனிமே தான். ஆனால் சோலோ லெவலிங் கூட ஈக்குவலாக வருவானா வரமாட்டான். புரியுதா. ஸோ இதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட தியரிஸ் தான். நீங்கள் ஒரு 5 எபிசோடு பாருங்க. 5 எபிசோட பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருந்தா சொல்லுங்க. ஸோ நானுமே பார்க்குறேன். இல்லை ப்ரோ செட் ஆகாது ப்ரோ அப்படி சொல்லி நீங்கள் சொல்லிட்டு இன்னொருத்தனை எடுத்து வச்சுட்டு வேற அனிமே பார்க்க போயிடுவோம்டா. ஓகேவா. ஸோ என்ன பொறுத்தவரை நான் வைப்பேன் அப்படின்னு பார்த்தா இந்த அனிமே தமிழ் டப்ல வருது. ஸோ அதனால நம்ம போய் பார்க்கலாம் தவிர மற்றபடி வந்து பார்க்கலாமான்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதோட ஹீரோயின்ஸ் நம்ம ஹீரோயின் பார்க்கவும் வந்து நம்ம ஜின்குவோட பொண்டாட்டி மாதிரி தான் இருக்கு. அதே பிளாண்ட் யாரு அதே எல்லோ கலர் மண்டை அதே ஹைட்லாம் கிடையாது. முடி கொஞ்சம் வந்து மாறுற மாதிரி இருக்கு. ஆனா ஒரே கலர் மாதிரி தான் இருக்கு. ஓகேவா. இதுல என்ன ஒரு சிரிப்பு அப்படின்னு பார்த்தா இந்த அனிமேல பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் எபிசோட பொறுத்த வரையுமே நம்ம ஹீரோக்கு தான் பவர் வச்சு காமிச்சிருக்கானுங்க. சோ அதனால நம்ம ஹீரோவை மட்டும் தான் பவர் இருக்கா இல்ல அதர் கேரக்டர்ஸ்க்கு பவர் இருக்கா அப்படின்னு தெரியல. லைக் நான் சொல்றேன் தெரியுமா ஒரு ஓனர் போட போறானா ஒரு ஓனர் வந்து வந்து ஏமாத்திர ஒரு ஓனர் இருப்பான் தெரியுமா அவனவே போட போறான்னா சொல்றேன் பாரு அந்த ஓனருக்கே பவர் இருக்கா இல்லையான்னு தெரியல. மேபி அது மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் பவர் இருந்துட்டு மேபி அப்படி பவர் இருந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடிச்சிடானா வெறித்தனமா இருக்கும். லைக் நான் சோலோ
இவங்கிட்ட என்ன எதிர்பார்ப்பான் அப்படின்னு பார்த்தா ஜிங்குன்னா தான் எஸ் ரேங்கா இருந்தாலுமே அவன் அதர் ரேங்கர்ஸ் கூட சண்டை போடணும், இவன் அளவுக்கு இருக்கிற லெவல் இருக்கிற மற்றவங்களும் சண்டை போடணும் அப்படின்னு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ வெறும் மான்ஸ்டர் கிட்டே சண்டை போடாம மத ரேங்க் கூட சண்டை போடும்போது தான் அனிமே பீக்ல போகும். ஸோ அதான் நான் எதிர்பார்க்கறேன். சரி ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இனிமே நீங்க பாருங்க, இந்த அனிமே லைக் வந்து இப்போ ஜாப்பனீஸ் கொரியன்ல மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், லைக் சைனீஸ் நினைக்கிறேன் அதுவே. ஸோ வந்து நம்ம தமிழ், இங்கிலீஷ், ஜாப்பனீஸ் வர எல்லா லாங்குவேஜும் கொரியன், பிரான்ஸ், சமஸ்கிருதம் ஏதோ லாங்குவேஜ் பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ நீங்க ஃப்ரீயா இருந்தா பாருங்க. ஓகே ப்ரோ, நான் பார்க்க ரெடி பண்ணுவோம் பாருங்க. இல்ல ப்ரோ தமிழ்ல வந்துட்டு ப்ரோ பார்க்கறேன் ப்ரோ அப்படினாலும் உங்க சாய்ஸ் தான். ஸோ தமிழ்ல பார்த்துட்டு மேபி தமிழ்ல பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்றத போனா பார்க்கறேன்டா. ஓகேவா? பட் கொரியன், சைனீஸ் பார்ப்பீங்க தெரியுமா, அவங்க மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 3 எபிசோட் 4 எபிசோட் பார்த்துட்டு நல்லா இருக்க மாட்டோம் சொல்லுங்க, நல்லா இருந்தா ஆடும் பார்ப்பேன்டா. ஓகேவா? ஸோ இனி அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன் சொன்னது தான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓட கேஸ் கடை சாத்தலாமா?